தாவீதும் யோனத்தானும். அதிகாரம் 20. தாவீது ராமாவுக்கடுத்த நயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வாராது, நீர் சாவதில்லை. இதோ, எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப்போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்குச் செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ, நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட தந்தி இருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். சவுல் நாயோதிலே பகல் முழுவதும் இரா முழுவதும் வஸ்திரமில்லாமல் விழுந்து கிடக்கிறார். தாவீது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாயோதிலிருந்து சவுலின் அரண்மனைக்கு போகிறார். அங்கே யோனத்தானிடம் தன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் சொல்லுகிறார். யோனத்தானை போன்ற சிநேகிதர் சவுலின் அரண்மனையிலே தாவீதுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய சிலாக்கியம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சவுல் தாவீதை பகைக்கிறார். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீதை சிநேகிக்கிறார். விசுவாசிகளாகிய நம்மையும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிலர் பகைப்பார்கள், ஒரு சிலர் வெறுப்பார்கள். அவர்களை பார்த்து நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஒரு சிலர் நம்மை பகைத்தாலும் நம்மை சிநேகிப்பதற்கும் இந்த உலகத்தில் சிலர் இருப்பார்கள். ஒரு சிலர் நம்மை தூஷித்து அவமானப்படுத்தினாலும் நம்மை மதிப்பவர்களும் இந்த உலகத்தில் இருப்பார்கள். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது ராமாவுக்கடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து நிற்கிறார். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்று கேட்கிறார். 1 சாமுவேல் 20:18 தாவீது சவுலிடமிருந்து ராமாவிற்கு ஓடிப்போனார். இங்கு ராமாவிலிருந்து யோனத்தாரிடம் ஓடிப்போகிறார். நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன என்று தாவீது கேட்கிறார். இந்த கேள்விக்கு தாவீதுக்கே பதில் தெரியவில்லை. தாவீது சவுலுக்கு விரோதமாக ஒரு தீங்கும் செய்யவில்லை. ஆனாலும் சவுல் தாவீதின் பிராணனை வாங்க தேடுகிறார். தாவீது சவுலுக்கு விரோதமாக ஒரு துரோகமும் பண்ணவில்லை. ஆனாலும் சவுல் தாவீதை கொன்று போட முயற்சி பண்ணுகிறார். யோனத்தான் சவுலின் குமாரன். அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு கொடுத்து பேசவில்லை. சவுலிடத்தில் தப்பிதம் இருந்தாலும் யோனத்தான் சவுலின் தப்பிதத்தை மூடி மறைக்கிறான். அதே வேளையில் தாவீது யோனத்தானுக்கு சிநேகிதர். யோனத்தான் தாவீதுக்கும் ஆதரவாக பேசுகிறான். யோனத்தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவே மத்தியஸ்தராக நின்று அவர்களுக்கிடையே சமாதானம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுகிறான். யோனத்தான் தாவீதை நோக்கி, அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ, எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்று சொல்லுகிறான்.
யோனத்தான் சமாதானமான வார்த்தைகளை தாவீதிடம் பேசுகிறான். சவுல் தன்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறது கற்பனை அல்ல, அது மெய்யான சம்பவம் என்பதை தாவீது நிச்சயமாய் சொல்லுகிறார். யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில் உள்ள சிநேகம் சவுலுக்கு தெரியும். ஆகையினால் சவுல் தாவீதின் மீது கோபமாய் இருப்பதை தன் மகனுக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து விடுகிறார். சவுலின் தந்திரத்தை தாவீது யோனத்தானுக்கு சொல்லுகிறார். தாவீது யோனத்தானிடம், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார் என்று சொல்லுகிறார். சவுல் மூலமாக தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை தாவீது யோனத்தானுக்கு தெளிவுபடுத்துகிறார். தாவீது தன்னுடைய வார்த்தைகளை ஆணையிட்டு சொல்லுகிறார். அவர் யோனத்தானை நோக்கி, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிடுகிறார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். 12 தடவைகள் சவுல் தாவீதை கொல்ல முயற்சி பண்ணினார். ஆகையினால் தாவீதிற்கும் மரணத்திற்கும் அதிக தூரம் இல்லை. யோனத்தான் தாவீதின் நிலைமையை புரிந்து கொள்கிறான். அவன் தாவீதுக்கு உதவி செய்ய விரும்புகிறான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகிக்கிறான். ஆகையினால் யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறான். உண்மையை கண்டறிவதற்கு யோனத்தான் உதவி செய்ய முன் வருகிறான். தாவீது என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு யோனத்தான் ஆயத்தமாயிருக்கிறான். சவுல் உண்மையிலேயே தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரா என்பது தாவீதுக்கு நிச்சயமாய் தெரியவில்லை. சவுலின் மனதில் தாவீதை குறித்து எப்படிப்பட்ட நினைவு இருக்கிறது என்பதை தாவீது அறிந்து கொள்ள விரும்புகிறார். இதற்காக அவர் யோனத்தானுடைய உதவியை எதிர்பார்க்கிறார். தாவீது யோனத்தானுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அமாவாசை நாளிலே சவுல் ராஜா தன் அரண்மனையில் உள்ள பிரதானிகளோடு 2 நாள் போஜனம் பண்ணுவது வழக்கம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் பந்தி இருப்பார்கள். அமாவாசையின் போது இஸ்ரவேல் ஜனத்தா கர்த்தருக்கு விசேஷித்த பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி பண்டிகை கொண்டாடுவார்கள். அமாவாசை நாளின் போது சவுல் தன்னுடைய முழு குடும்பத்தாரோடும் பந்தி இருந்து சாப்பிடுவார். சவுலின் குடும்பத்தாரோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு தாவீதுக்கும் அனுமதி கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அமாவாசை நாளிலே சவுல் தன் அரண்மனையின் பிரதானிகளோடு பந்தி விருந்து சாப்பிடலாம். தாவீதும் சவுலின் அரண்மனையில் ஒரு முக்கியமான பிரதானியாய் இருக்கிறார். பந்தி விருந்து 2 நாட்களுக்கு நடைபெறும். அமாவாசை பந்தி விருந்திலே தாவீது அமர்ந்து சாப்பிடுவதற்கென்று ஒரு ஆசனம் போடப்பட்டிருக்கும். அதில் தாவீதை தவிர வேறு யாரும் உட்கார மாட்டார்கள். ஒவ்வொரு பிரதானியும் அவரவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்வார்கள். தாவீது அமாவாசை பந்தி விருந்தில் சாப்பிட வரவில்லை என்றால் அவருடைய ஆசனம் காலியாயிருக்கும். அப்போது சவுலின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை யோனத்தான் அறிந்து அதை தாவீதுக்கு சொல்ல வேண்டும். இதுவே தாவீதின் யோசனை. தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தி விருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்திற்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் மாதாந்திர பண்டிகை அனுசரிக்கப்படும். அந்த பண்டிகையில் தாவீதும் பங்கு பெற வேண்டும் என்று சவுல் எதிர்பார்ப்பார். அந்த பண்டிகையின் போது சவுலின் மனநிலையை அறியுமாறு தாவீது யோனத்தானிடம் கூறுகிறார். அமாவாசையில் பண்டிகை கொண்டாடுவது 2 அல்லது 3 நாட்களுக்கு நீடித்திருக்கும். அதன் பின்பு யோனத்தான் தாவீதிடம் வந்து சவுலின் எண்ணத்தை பற்றிய செய்தியை வெளிப்படுத்தலாம். தாவீதின் குடும்பத்தாரும் இந்த அமாவாசையின் போது வருஷத்திற்கு ஒரு தரம் பலியிட வருவார்கள்.
சவுலோடு தாவீது பந்தியில் கலந்து கொள்ளாமல் போனதற்கு இதை காரணமாக கூற முடியும். சவுலின் பொல்லாப்பை தீர்மானமாக தெரிந்து கொள்ளலாம். தாவீதை தப்ப விட்டதற்காக, அவனோடு சிநேகமாக இருப்பதற்காகவும் சவுல் தன் மகனாகிய யோனத்தான் மீது ஈட்டியை எறிந்தார். யோனத்தான் தனக்கு இந்த தயவை செய்ய வேண்டும் என்று தாவீது அவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். தனக்கும் யோனத்தானுக்கும் இருக்கிற சிநேகத்தையும் உடன்படிக்கையையும் தாவீது அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். தாவீது யோனத்தானிடம், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்று கேட்கிறார். இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. தன்னிடத்தில் அக்கிரமம் காணப்பட்டால் தாவீது யோனத்தானின் கைகளில் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனாலும் அநியாயமான காரணத்திற்காக சவுலின் கையில் மரிப்பதற்கு தாவீது ஆயத்தமாக இல்லை. தாவீதின் இருதயத்தில் உண்மை இருக்கிறது. தன்னிடத்தில் அக்கிரமம் இருக்கும் என்றால் அதற்கான தண்டனையை அனுபவிப்பதற்கும் தாவீது ஆயத்தமாய் இருக்கிறார். தன்னிடத்தில் அநீதியோ அக்கிரமமோ காணப்படவில்லை என்றால் தான் அநியாயமாக தண்டிக்கப்படக்கூடாது என்று தாவீது எதிர்பார்க்கிறார்.